வீட்டுக்குள்ள வச்சு அதை வதைக்கும் போது அந்த மிருக தோஷம் ஏற்படுகிறது. ஆராய்ந்து தெளிந்து அந்த வழிநடத்தல் இல்லாத வரைக்கும் நம்ம எல்லோருமே மிருகங்கள் தான். நம்ம புண்ணியம் அவர்களுக்கு அந்த சக்தியை மனிதர்களுக்கு அந்த தெய்வம் கொடுத்திருக்கும். அதனால இதுக்கு ஜாதகம் தான். விரிசல்கள், டைவர்ஸ், தேவையில்லாத கருத்து வேறுபாடு, இந்த மாதிரியாக சண்டை சச்சரவுகள் அதிகமாக ஏற்படுது. SGS டிவோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த சிறப்பு பதிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா மிருக தோஷம் அப்படின்னா என்ன, அது எதனால வருது, அடுத்து பாத்தீங்கன்னா அதனால ஏற்படக்கூடிய சாபங்கள், பிரச்சனைகள், அடுத்து பாத்தீங்கன்னா அதை எதன் மூலமாக, எந்த பரிகாரத்தின் மூலமாக நம்ம இதெல்லாம் தீர்க்க முடியும் அப்படின்றதுதான் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒரு எளிய பரிகாரம் தான். நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை தான் செய்யணும். நம்ம சும்மா போய் அங்க இதுல போயிட்டு ஊருக்கு இருக்கக்கூடிய தெருக்கோடியில எங்கேயோ போயிட்டு காஷ்மீர்ல போய் நம்மளால பரிகாரம் பண்ண முடியாது, டெல்லியில போய் பரிகாரம் பண்ண முடியாது, காசியில போய் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய வேலைகள் நிறைய, நமக்கு ஒவ்வொரு நாளும் கமிட்மெண்ட் ஜாஸ்தி, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருக்கு பதில் சொல்லணும், அந்த பதில்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கணும். இவ்வளவு நிறைய ஒவ்வொருத்தரும் அதிகமான ஒரு பிரச்சனைகளை சுமந்து கொண்டுதான் இந்த வாழ்க்கையை நம்ம எல்லாருமே பயணிச்சுட்டு இருக்கிறோம். இதுல சில விதமான தோஷங்கள் நம்மளுடைய ஜாதக ரீதியாக சில பேருக்கு இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஜென்ரலாவே அவங்களுக்கே ஒரு இன்ட்யூஷன் அதிகமா இருக்கும். மேடம், எனக்கு இந்த மாதிரியான ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு, விலங்குகளை கண்டாலே பயம் இருக்கு, அதே சமயத்துல எனக்கு கனவுல அடிக்கடி இந்த மாதிரியான விலங்குகள் வருது அப்படின்ற மாதிரி எல்லாம் சில பேருக்கு ஒரு இன்ட்யூஷனே. ஏன்னா சில பேருக்கு தெய்வத்தையே பிரார்த்தனை பண்ண வேண்டாம், அவர்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியம் அவர்களுக்கு அந்த சக்தியை மனிதர்களுக்கு அந்த தெய்வம் கொடுத்திருக்கும். அதனால இதுக்கு ஜாதகம் தான் வேணும், ஜாதகம் இல்லை அப்படின்றதுலாம் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு தோணுச்சுனாலே கண்டிப்பா நீங்க இந்த முறையை ஃபாலோ பண்ணுனீங்கனாலே கண்டிப்பா அதுல இருந்து நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமா தான் இருக்கும். இப்போ மிருக தோஷம் அப்படின்னா பாத்தீங்கன்னா விலங்குகளால ஏற்படக்கூடிய ஒரு தோஷம்னு நம்ம சொல்லலாம். அதே சமயத்துல விலங்குகளுக்கு ஈக்குவலா செய்கின்ற ஒரு பாவங்களும் நம்ம மிருக தோஷம் தான் சொல்லணும். ஏன்னா விலங்குகள்னு சொல்லும் போது 6 அறிவு தான். ஆனா இப்போ நம்ம மனிதர்களே 6 அறிவு இருக்கக்கூடிய ஒரு அளவுக்கு வந்துட்டோம். எதை நல்ல ஒரு தீர்மானிச்சு செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு நிலைமையே மாறி போய் எல்லோருமே விலங்குகளாக தான் செயல்படுறாங்க. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பெண்களுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் நடக்குது. பெண்கள்னு கிடையாது, ஒரு சின்ன ஒரு குடும்பத்துல தனியாக ஒரு வயதானவர்கள் இருந்தாலும் அவர்களை டார்கெட் பண்ணி சில விஷயங்கள் நடக்குது. அதாவது அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் மேனை டார்கெட் பண்ணி சில விஷயங்கள், ஏமாற்று வேலைகள் நடக்குது. எங்கெங்கெல்லாம் ஏமாற்று வேலைகள் நடக்கிறதோ அங்க எல்லாமே இந்த மிருக தோஷம் இருக்கதான் செய்யும். மிருகங்கள் எப்படி செயல்படும்? எப்படியாவது ஒரு இரையை ஏமாற்றிதான் அந்த இரையை தனக்கு உணவாக அது ஆக்கிவிடும். அந்த மாதிரி ஒரு ஏமாற்றக்கூடிய ஒரு சிந்தனைக்கு வந்தாச்சுனாலே நம்ம மிருகமாக மாற்றப்படுகிறோம். அங்க மிருக தோஷமே ஏற்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப ஜோதிட ரீதியாக சொன்னோம் பாத்தீங்கன்னா மிருக தோஷம்ன்றது விலங்குகளால மட்டும்தான் ஏற்படுது. ஆனால் இந்த கலியுகத்துல நம்மள மனிதர்களாலையும் சில மிருக தோஷங்கள் ஏற்படுகிறது. அது நான் சொன்ன மாதிரி ஆராய்ந்து உணர்தல் இல்லாத வரைக்கும், ஆராய்ந்து தெளிந்து அந்த வழிநடத்தல் இல்லாத வரைக்கும் நம்ம எல்லோருமே மிருகங்கள் தான். நம்ம மூலமாக நம்மளுடைய சந்ததியினருக்கு அந்த பாவங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் போய் சேருகின்ற ஒரு நேரமாக தான் இருக்கும். நான் ஏற்கனவே ஒரு பதிவுல சொன்ன மாதிரி நம்ம இன்னைக்கு செஞ்ச பாவம் இன்னைக்கு நம்மள ஒண்ணுமே செய்யாது. நம்மளுடைய 3வது தலைமுறையை கண்டிப்பாக அது பாதிக்கப்படும். அதே சமயத்துல அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும்னு சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு கலியுகத்துல அப்படி கிடையாது, தெய்வம் இன்றே கொள்ளும். அந்த அளவிற்கு ஒரு கலியுகம்ன்றது ரொம்ப ஃபாஸ்டா வந்துட்டு இருக்குது. எந்த அளவுக்கு அங்க எங்கெங்க அநீதிகள் நடக்குதோ அங்கங்க
நிறைய ஒரு பிரச்சனைகளும் தான் நடந்துட்டு இருக்குது. அந்த அளவுக்கு இந்த மிருக தோஷம் தான் எல்லா இடத்துலயும் இருக்கு. ஒருவருடைய ஜாதக ரீதியாக செவ்வாயும் குருவும் பலமிழந்து போயிடுச்சு, மறைவு ஸ்தானத்துல போயிடுச்சு, 6, 8, 12ல போயிடுச்சு அப்படின்னாலே அவர்களுக்கு அந்த மிருக தோஷம்ன்றது கண்டிப்பாக இருக்கும். செவ்வாய்ன்றது பாத்தீங்கன்னா இரத்தக்காரகன், விலங்குகள் சம்பந்தப்பட்ட காரகன். இந்த குருன்றது ஒரு சாபத்தை தரக்கூடிய ஒரு கிரகம், அந்த ஒரு தோஷத்தை தரக்கூடிய கிரகம். இந்த 2 கிரகங்களும் வலுவிழந்து இருக்கும்போது, 2 கிரகங்களுமே சேர்ந்து வலுவிழந்து இருக்கும்போதுதான் இந்த மிருக தோஷம் ஏற்படுது. ஜென்ரலா பொதுவாக பாத்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் இந்த மிருக தோஷம் ஏற்படுது அப்படின்னு பார்க்கும்போது, தலைமுறையாக சில வழிபாடுகள் வச்சிருப்பாங்க. அதாவது குலதெய்வத்துக்குன்னு ஒரு சில வழிபாடுகள் இருக்கும், இஷ்ட தெய்வத்துக்குன்னு ஒரு வழிபாடு இருக்கும், வீட்டில் வழிபாடு செய்வதற்குன்னு சில வழிபாடு இருக்கும். இந்த மாதிரியாக முறைப்படி நிறைய முறைகள் இருக்கும். அந்த முறைகளெல்லாம் மறந்து நம்ம இஷ்டத்துக்கு நம்ம செய்யும் போது அந்த மிருக தோஷம் நம்மளை பாதிக்கிறது. இப்போ ஒரு உதாரணமாக, உங்களுடைய குலதெய்வத்திற்கு நீங்க ஆடு வெட்டி தான் பொங்கல் வைக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, அந்த ஆட்டையே நீங்க சாப்பிடும் போது, அந்த தெய்வத்திற்கு உண்டானதை நீங்க உணவாக உண்ணும் போது அங்க ஒரு மிருக தோஷம் ஏற்படுகிறது. ஓகேங்களா? இந்த மாதிரிதான். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வன விலங்குகளை, அதாவது விலங்குகளை நம்ம உணவாக உட்கொள்ளும் போது அந்த மிருக தோஷம் ஏற்படுது. மேடம், இது பண்டைய காலத்துல இருந்தே இதை செஞ்சிட்டு இருக்கிறாங்க, இதை எப்படி நம்ம மாத்த முடியும் அப்படின்னு கேட்கும்போது, அன்றைய காலத்துல ஒரு குறிப்பிட்ட நாள் தான் செஞ்சாங்க. எல்லா நாளும் எல்லா நேரமும் இந்த உணவுகளை யாருமே எடுத்துக்கொள்ளல. இன்றைக்குதான் இந்த கலியுகத்துல அசுரர்கள் தான் அந்த நாள். அசுரர்கள்னு எதுக்கு பேர் வச்சாங்க? அவங்க இஷ்டத்துக்கு இருக்கிறது, ஒரு பாகுபாடு இல்லாம எல்லாத்தையும் சாப்பிடுறது, எல்லாத்தையும் வதைக்கிறது, எல்லாத்தையும் கொடுமைப்படுத்துறது, பெண்களுக்கு எதிராக நடந்துக்கிறது, ஒரு காமமா இருக்கிறது, இது எல்லாமே யார் செய்தாங்க அன்றைய காலத்துல? அசுரர்கள் மட்டுமே செய்தார்கள். அதற்குதான் அவர்களுக்கு அசுரர்கள்னு பெயர் வச்சாங்க. நம்ம அந்த மாதிரியா இல்லாம இருந்தாதான் நம்மளுடைய சந்ததியினர் ஒரு நல்ல ஒரு முறையில வளர்வாங்க. அதனால தேவையான அளவு நீங்க விலங்குகளை சாப்பிடுறது, அதாவது அசைவ உணவுகளை எடுத்துக்கணும். அதே சமயத்துல உங்க குலதெய்வ வழிபாட்டுல தேவையில்லாத ஒரு விஷயங்களை நீங்க திணிக்கும் போதும் அது மிருகதோஷமாக மாறுகிறது. அதே சமயத்துல இன்னொரு விதமாக இந்த மிருகதோஷம் எப்படி ஏற்படுது அப்படின்னா, இந்த புத்தர் சமயத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன எறும்புக்கு கூட நம்ம தீங்கு நினைக்க கூடாது அப்படின்னு அந்த மயிலிறகால இப்படி இது பண்ணிக்கிட்டே போவாங்க. அந்த அளவிற்கு நம்ம ஒரு சின்ன உயிருக்கு கூட நம்ம எப்போதுமே தீங்கு விளைவிக்க கூடாது. இப்ப நம்ம வீட்டுக்குள்ள பாம்பு வந்துருச்சு அப்படின்னா அதை அடிக்காம இருக்க முடியாது. அதற்குண்டான சில நிவர்த்திகளை நம்ம செய்யணும். செஞ்சாதான் அந்த தோஷமாக அது மாறாது. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா, சில பேர் இப்ப கலிகாலத்துல நிறைய ஒரு மாற்றங்கள் என்னன்னா, விலங்குகளை தன்னுடைய துணையாக, அதாவது பெட் அனிமல்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அன்பு அனிமல்கள், அதாவது அன்பு விலங்குகள்னு, வீட்டு விலங்குகள்னு சொல்லி அந்த பெட் அனிமல்ஸாக வளர்க்குறாங்க. நாய், பூனை, அடுத்து பாத்தீங்கன்னா என்னெல்லாமோ வளர்க்குறாங்க, பறவைகள். அடுத்து பாத்தீங்கன்னா சில சில பேர் வீட்டுல பெரிய பெரிய நார்த்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, வடக்கு சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா புளியவே வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. காட்டுல இருக்க வேண்டியதை வீட்டுக்குள்ள வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நம்ம எல்லாரும் காட்டுக்கு போக வேண்டியதுதான். அந்த அளவிற்கு அந்த மிருகங்கள் வதைக்கப்படும் போது அதை என்ன சுதந்திரமாக விடாமல் நம்ம வீட்டுக்குள்ள வச்சு அதை வதைக்கும் போது அந்த மிருக தோஷம் ஏற்படுகிறது. ஒருத்தர்கிட்ட அந்த பெட் அனிமல்ஸ் இருக்கு அப்படின்னாலே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கல்யாணம் ஆகாது. பெட் அனிமல்ஸ் யார் யாரு வீட்டுல எல்லாம் இருக்கோ அந்த வீட்டுல எல்லாம் கல்யாணம் ஆகாது. அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தை பிறப்புன்றது இருக்காது. அதாவது கணவனும் மனைவியும் இருக்க வேண்டிய அந்த தாம்பத்திய உறவுல அந்த பெட் அனிமல்ஸ் இருக்கும்போது அந்த உறவுகள் பாதிக்கப்படுது. இதனால அங்க விரிசல்கள், டைவர்ஸ், தேவையில்லாத கருத்து வேறுபாடு, இந்த மாதிரியாக சண்டை சச்சரவுகள் அதிகமாக ஏற்படுது. இந்த மாதிரி அந்த மிருக தோஷம் அங்க உங்களுக்கு மிருக தோஷம் இருந்தாதான் நீங்க பெட் அனிமல்ஸே வளர்க்க முடியும். இல்லைன்னா உங்களால பெட் அனிமல்ஸே வளர்க்க முடியாது. அந்த அளவிற்கு
அந்த தோஷம் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும், உங்களுடைய வாழ்க்கையை முறையாக நடத்த விடாது. இவர்களுக்கு எல்லோருக்குமே என்ன பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்க அதிகமாக அந்த கால பைரவரை வழிபாடு பண்ணணும். கால பைரவர்ன்றது வாகனம், நாய், எல்லா தெய்வத்துக்குமே இதற்குதான் அந்த தெய்வங்களினுடைய ஒரு வாகனமாகவும் ஒவ்வொரு விலங்குகளை வச்சிருக்கிறோம். அதாவது விநாயகருக்கு மூஞ்சூர், அதாவது எலி, அடுத்து பாத்தீங்கன்னா முருகனுக்கு மயில், சிவனுக்கு காளை மாடு, அம்பாளுக்கு சிம்மவாகினி, அடுத்து பாத்தீங்கன்னா ஐயப்பனுக்கு புலி, அடுத்து பாத்தீங்கன்னா இப்படி ஒவ்வொரு லக்ஷ்மி நரசிம்மருக்கு பாம்பு, பெருமாளுக்கு பாம்பு, இந்த மாதிரி ஒவ்வொரு தெய்வத்துக்கும் அந்த விலங்குகளை வாகனமாக வச்சிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும், அந்த விலங்குகளை மேலும் மேலும் சித்திரவதை பண்ணக்கூடாது. பண்ணுனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு மிருக தோஷம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. செவ்வாயும் குருவும் பலவீனமா ஆயிடுச்சுனாலே உங்களுக்கு மிருக தோஷம் இருக்குன்னு அர்த்தம். இந்த தோஷத்தெல்லாம் நிவர்த்தி செய்யறதுக்கு நீங்க என்ன பண்ணணும், எல்லா கோயில்களுக்கும் போயிட்டு கால பைரவருக்கு வழிபாடு பண்ணுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த உக்ரமாக இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு பண்ணணும். இதெல்லாம் செய்ய முடியாதவங்க ரோட்ல இருக்கக்கூடிய விலங்குகளுக்கு, அடுத்து பாத்தீங்கன்னா பசுமாடுக்கு நீங்க அதிகமாக தானம் செய்யணும். அடுத்து பாத்தீங்கன்னா பசுமாடுக்கு தேவையான உணவுகளை கொடுத்துக்கிட்டே வரணும். இந்த மாதிரி எல்லாம் தானம் செய்ய செய்ய காகங்களுக்கு உணவு அளிப்பது, இதுதான் முக்கியமான ஒண்ணு. இந்த மிருக தோஷத்துல நம்மளுடைய தோஷம் நீங்க காகத்திற்கு எப்போதுமே சாப்பாடு வச்சுட்டே வரணும். வைக்கும் போது அதனுடைய தோஷம் முழுமையா இருக்கும். ஒரு தோஷம் இருக்கு, நம்ம அதற்குண்டான நிவர்த்தி செய்யறோம்னா உடனே அந்த தோஷம் நிவர்த்தி ஆகாது. இதை நம்ம ரொம்ப நாளா செஞ்சுக்கிட்டே வரணும், செஞ்சாதான் அது நல்லா இருக்கும். இப்போ காகத்துக்கே நம்ம உணவு வைக்கிறோம் அப்படின்னா, நீங்க உணவு வச்சோன்னே அந்த காகம்லாம் எடுத்துட்டு போகாது. நீங்க நல்லா நோட் பண்ணி பார்க்கணும். நீங்க ரெகுலரா வைக்க வைக்க உங்களுடைய தோஷம் எப்ப குறையும், நீங்க ரொம்ப நாளா வச்சதுக்கு அப்புறம் தான் அந்த காகமே எடுக்கும். அப்படி எடுத்துருச்சுனாலே உங்களுடைய தோஷம் குறைய ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அதனால இந்த மாதிரியாக தோஷம் இருக்கிறவர்களுக்கு இந்த மாதிரியான பரிகாரங்களை செஞ்சு நீங்க நிவர்த்தி செஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுடைய சந்ததியினருக்கு மேலும் மேலும் வளர்ச்சியை கொடுக்கும். இந்த மிருக தோஷம் இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா அதிகமான ஒரு கோபத்தை உடையவர்களாக இருப்பாங்க. அதனால இதுல இருந்தெல்லாம் குறைக்கிறதுக்கு நீங்க இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னாலே போதும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.